ரிஷப ராசி என்பது காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி. எந்த சூழ்நிலைகளிலும் பிறர்கிட்ட மகிழ்ச்சியை தேடாம மகிழ்ச்சியை தானாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய ராசிகள்ல ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மூளைத்திறன், வாய்த்திறன், டிரைவிங் இந்த மாதிரி குறுகிய காலகட்டத்தில் எப்பொழுதெல்லாம் பயணம் மேற்கொள்கிறதோ அப்பொழுதெல்லாம் ரிஷபராசிக்கு பண வரவு. ஆனா கவனித்து பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம் வீட்ல இருக்காங்க, நல்லா இருக்கும். ஆனா ஐயா சொன்ன அத்தனை விஷயங்களும் எங்க வீட்ல நடந்துச்சு. கம்மி ரிஷபராசி அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க எல்லாரும் இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்குள்ள நம்ம பிரவேசிப்போம் சார். ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் அவங்க வாழ்க்கையில கொண்டு வர போகுது? பொதுவாமா ரிஷப ராசி என்பது காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி. இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், 3 நட்சத்திரமுமே இதுல அமைந்திருக்கிறது. பொதுவா கடந்த காலத்துல ரிஷப ராசியினுடைய கால சூழல்களை பார்க்கின்ற பொழுது 2இல் குரு பகவான், 2இல் குரு பகவான் இருந்து சனி பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் இருந்து அவருடைய செயல்களை செயல்படுத்தினார். ஒரே ஒரு அடிப்படையான விஷயம் சொல்லணும்னா, மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ராசி அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ரிஷப ராசியை எடுத்துக்கலாம். எந்த சூழ்நிலைகளிலும் பிறர்கிட்ட மகிழ்ச்சியை தேடாம மகிழ்ச்சியை தானாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய ராசிகள்ல முதன்மையானது ரிஷப ராசி. இதுல பாத்தீங்கன்னா கடந்த கால சூழல்கள்ல அவர்கள் தொழிலுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அவர்களுக்கு பெரிதும் என்ன பண்ணியிருக்காதுன்னா லாபம் கிடைத்திருக்காது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இரத்த சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரி உறவுகளிடையே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ரிஷபராசிக்காரர்கள் சந்தித்திருப்பார்கள். கருத்து வேறுபாடுகள் அதிகம் நிகழ்ந்திருக்கும். சொத்து பிரிவினைகள் என்பது ரிஷபராசிக்கு கட்டாயமாக கடந்த ஆண்டு கோச்சார பலன்கள்ல கொடுத்திருக்கும். அது மட்டும் அல்லாது ரிஷபராசிக்கு 2இல் பொதுவாக குரு பகவான் இவ்வளவு நாள் மிதுனத்துல இருந்துகிட்டு இருந்தாரு. அதே போல சனி பகவான் 10இல் இருந்து கொண்டிருந்ததினால் வாத நோய்கள் அவர்களுக்கு வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாத நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வயிற்றுல பாத்தீங்கன்னா இரைப்பை சம்பந்தப்பட்ட நோய்களும் வயிற்று புண்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், கால் மூட்டு தேய்மானங்களை அவர்கள் அதிகம் சந்தித்திருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அதே போல எப்பொழுது 10இல் சனி பகவான் அமருகிறாரோ கோச்சாரத்தில், அப்பொழுதெல்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட அவமானங்களை ரிஷபராசிக்காரர்கள் சந்தித்தே தீர வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கும். நல்ல விஷயமா சொல்லணும்னா வாகன சுகம் உண்டாகி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கட்டில், மெத்தை, புதிய நகைகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்கள் நல்ல விதிப்பயன் இருப்பவர்கள் பெற்றிருப்பார்கள். அதே போல பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு எப்பொழுதுமே கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு ஏற்ற இறக்கம், டாமினேஷன் கட்டாயமா இருக்கும். யாரு டாமினேட் பண்ணுவாங்க? பொதுவா ரிஷபராசிக்காரர்கள் பர்சனல் லைஃப்ல பெரிய கான்சென்ட்ரேட்டடா இருக்க மாட்டாங்க. தன்னுடைய மகிழ்ச்சியில அதிக கவனம் இருக்கிறதுனால தன்னை சுற்றி இருக்கவர்களுடைய மனநிலையை உணருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சொன்னால்தான் என்ன பண்ணுனா புரியும். இதனால மனைவி இடத்திலிருந்து நிறைய விண்ணப்பங்கள், அல்லது மனைவி ரிஷபராசியாக இருக்கிற பட்சத்தில் கணவன் வேறு ராசியாக இருந்தால் மனைவி கிட்ட நிறைய வேண்டுகோள் வைத்து அதுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அதனால அந்த நிலைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. பொதுவா ரிஷபராசிக்கு 2ஆம் இடம் மிதுன ராசியா வரதுனால ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மூளைத்திறன், வாய்த்திறன், டிரைவிங் இந்த மாதிரி குறுகிய காலகட்டத்தில் பெரிய வருமானத்தை பெறுவதற்கான மனநிலையிலேயே இருப்பார்கள். அதாவது உழைப்பு குறைவா இருக்கணும், நிறைய சேகரிக்கணும். வார்த்தையாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை கையாளக்கூடிய திறன் ரிஷபராசிக்கு மட்டும் உரியது. அதனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா வங்கி, வாகனம், ரியல் எஸ்டேட், அதே போல நகைக்கடை, வட்டி கடை, வட்டி தொழில், இது எல்லாத்திலையுமே ரிஷபராசியினுடைய தொடர்பு உறுதியாக இருக்கும். அதன் மூலம் அவர்களுக்கு வருமானமும் கிடைக்கும். ரிஷபராசி ஒரே ஒரு விஷயம், எப்பொழுதெல்லாம் பயணம் மேற்கொள்கிறதோ அப்பொழுதெல்லாம் ரிஷபராசிக்கு பண வரவு உறுதி. ஆனா அந்த ரிஷபராசி பயணம் செய்யறதுன்றத வீட்டில் உள்ளவர்கள் யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க. இது குடும்ப விஷயத்துல ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி இடையே கண்டிப்பா ஒற்றுமையை அதிகப்படுத்திக்கணும். அதுக்காக முருகப்பெருமான் வழிபாட்டை அதிகப்படுத்திக்க வேண்டியது அவசியம். அதே போல இளைஞர்கள் அல்லது வயது வந்த பெண்மணிகள், ஒரு 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் காதல் வயப்படுவதற்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப
ரொம்ப அதிகமா இருக்கிறது. திருமண சூழ்நிலைகள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இளம் வயதில் இருப்பவர்களுக்கு உருவாகும். ஆனா அதிக காதல் திருமணம் ரிஷபராசிக்கு இந்த கோச்சார காலகட்டத்துல நடக்கும். அது சண்டையாக நடக்குமா அல்லது நார்மலா நடக்குமா என்பது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறும். ஆனால் காதல் திருமணம் என்பது ரிஷபராசிக்கு இந்த வருடம் நடக்கும். ஆனா கடந்த வருடம் ரிஷபராசிக்கு நிறைய காதல் தோல்விகள் உறுதியாக நடந்திருக்கும். ஸோ அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசிக்கு இந்த வருடம் ஒரு புதிய வருடமாகவே அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. உணவு தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும் மாற்றத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, வீடு, இந்த வீடை புதுப்பிக்கிறதுக்கான கொடுப்பினைகள், இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறது. ஆக மொத்தம் 12 ராசிகள்ல வீடு, சுகம், அதே போல குடும்ப வாழ்க்கையில மேன்மை, புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்களை உருவாக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் ரிஷபராசிக்கு வரும். தங்கம்லாம் வாங்குவாங்களா சார்? கட்டாயமா வாங்குவாங்க. ஆனா கவனித்து பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நண்பர்கள், பழக்க வழக்கங்கள், இதுல மட்டும் கவனம் இருக்க வேண்டியது அவசியம். அதை சம்பந்தப்பட்டு மன உளைச்சல்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பெண்கள் வந்து தைராய்டு பிரச்சனை ரிஷபராசிக்கு வந்து நிறைய இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கால் மூட்டு, தைராய்டு, சர்க்கரை வியாதி, இது 3 தொடர்புடைய நிலையில இந்த காலகட்டத்தில் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆகையினால் இதில் மட்டும் கவனம் தேவை. வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது மது பழக்கம் இல்லாமல் பயணம் செய்தால் ரிஷபராசிக்கு சுபத்துவமான பலன்களை எல்லாருக்குமே பொருந்தும், ரிஷபத்துக்கு மட்டும் இல்ல. ரிஷபத்துக்கு கட்டாயமா, ஏன்னா ரிஷபராசி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய தொடர்பு, சந்திரனுடைய நட்சத்திர தொடர்பு இருக்கிறதுனால ரிஷபராசி காரங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த பழக்கம் அதிகமா இருக்கிற நபர்களோடு தான் சேர்ற மாதிரி இருக்கும். ஆகையினால பயணத்தின் போது மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானையும், அதுல குறிப்பா பழனி முருகப்பெருமானையும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் திருவானைக்காவில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியையும், மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் வந்து பூரணச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய 3ஆம் பிறையை அடிக்கடி மாதம் ஒரு முறை பார்ப்பதும், சந்திர மௌலீஸ்வரர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தொடர்ந்து திருதியை திதியில் வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். என்னை பொறுத்த மட்டில் என் கணிப்பு வீடு, வாகனம், படிப்பு, திருமணம் அத்துணையிலும் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. கடந்த காலத்தில் பார்த்த அத்துணை உளைச்சல்களுக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய காலகட்டம் நன்மையாகவே இருக்கிறது. இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் மற்றும் எண் என்ன? இவங்களுக்கு பொதுவாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் கலர் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வெள்ளை நிறம் என்ன பண்ணும்னா அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும் பொழுது 8 அல்லது 5, இந்த 2 எண்ணும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய எண்கள். சொல்லுங்கம்மா, உங்க வீட்ல யாரு ரிஷபம்? என்னுடைய கணவர் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம், மகன் வந்து ரிஷபராசி, மிருகசீரிடம். 2 ரிஷபம் வீட்ல இருக்காங்க, எப்படிமா இருக்கு? 2 ரிஷபம் வீட்டுல இருக்காங்க, நல்லா இருக்கும். ஆனா ஐயா சொன்ன அத்தனை விஷயங்கள் எங்க வீட்டுல நடந்துச்சு. போன வருடம் சொத்து பிரிவினை இருந்துச்சு, அது சுமூகமாக முடிஞ்சுச்சு. பையனுக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு அடுத்து போயிட்டு இருக்கோம். அது அடுத்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அது நல்லபடியா நடக்கும். வீடு அடுத்த வருஷம் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கோம். அது அடுத்த வருஷம் நடக்குன்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி எல்லா பிரச்சனைகள், எங்க வீட்டுக்காரர் ரியல் எஸ்டேட் தான் பண்றாரு. சின்ன கல்லு பெத்த லாபம். அது அடுத்த வருஷம் 1000 சொல்லியிருக்காரு. சரிமா, அதுக்கு முதலீடெல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால போன வருஷம் அவர் சொன்ன தொழில் தடைகள் எல்லாமே இருந்துச்சு, உடம்பு ரீதியா ப்ராப்ளம் இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரர் வந்து வீட்டு பயணத்தினால வெளியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பயணிப்பான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு வீட்டுக்கார அம்மா கூட பயணிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க ஐயா, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் ஐயா. அதுக்கு தீர்வு கொடுத்துட்டாருன்னா கொண்டாட முடியும். ஏன்னா நாங்களும் ரிஷபராசிக்காரர் மாதிரியே சொகுசா வாழணும் இல்லையா? அவங்களும் மட்டும் காரு பங்களா எல்லாரும் எங்களை விட்டு போட்டு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாதான் நல்லா இருக்குன்னு போய்க்கிறேன். பட் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போய்க்கிறாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போய்க்கிறாங்க. நாங்க எப்ப எங்க வீட்டுக்காரோட ஹாப்பியா போறது அதை சொல்லிப்போம். பாயிண்ட் பிடிச்சாங்க அம்மா. அம்மா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிஷபராசி போல செயல்படணும்னா ரிஷபராசிக்காரங்க என்னைக்குமே முகத்தோற்றத்துல என்னைக்குமே சுருக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு ராசி.
அதாவது பர்சனல் எப்படியா இருந்தாலும் வெளி வாழ்க்கையில அவங்க ரொம்ப சந்தோஷமா சிறப்பா இருப்பாங்க. இதற்கு காரணம் ரிஷபராசிக்கு மெயினா ஹெல்ப் பண்ற பிளானட் யாருன்னா சந்திர பகவான் தான். அப்ப சந்திரனுக்கு உரிய பரிகாரத்தை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிக்கணும்னா அதிகப்படுத்திக்கணும். அப்ப சந்திரனுடைய பிரதிபலம் வந்து நம்ம உடம்புல சுவாதிஷ்டான சக்கரத்தின் வழியாக என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. இப்ப இந்த சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா அருவி, கடல், இதோடு தொடர்புடைய ஆலயங்கள் எங்க இருக்கிறதோ அங்க சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கிறது என்று பொருள். இந்த 3ஆம் பிறை வரக்கூடிய காலகட்டத்தில் நீர்நிலை தொடர்புடைய நிலையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ ஆலயங்களுக்கு சென்று அங்கு வாசனை மலர்கள் பெண்களுக்கு கொடுத்தும் பெண் தெய்வத்துக்கு கொடுத்தும் அதே போன்ற மகிழ்ச்சியும் அதே போன்ற சூழலும் வேணும்னு கேட்டால் உறுதியாக கிடைக்கும். அதுக்கு பிறகு வந்து ரிஷபராசிக்காரர்களோடு நீங்கள் இணையலாம். இன்னும் ஒன்று, ரிஷபராசிக்காரர்களோட நீங்கள் நல்லா பயணிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் கேட்கக்கூடாது. என்ன கேட்கக்கூடாதுன்னா ஒரு செடியில் ஒரு ஃப்ளவர்ன்ற கேள்வியை கேட்கக்கூடாது. சரியா? ஒரு செடியில் ஒரு ஃப்ளவர்னா என்னன்னா எனக்கு மட்டும்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், மற்ற யாருக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்ற வார்த்தையை சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே ரிஷபராசிக்காரர்கள் அவர்களை கழட்டி விட்டு விடுவார்கள். அவர்களை பொறுத்தளவில் கூட்டாக தான் செயல்படக்கூடிய காரகத்துவம் இருக்கிறது. ஏன்னா அதுல ராகு உச்சமாகிறார். இவங்க வந்து தனித்தை போக மாட்டாங்க. அதனால ரிஷபராசியை பொறுத்தளவுல 2 பேர் சென்ற பயணம் வந்து என்னைக்குமே நடக்காது. 4 பேர் 5 பேர் இருந்தாதான் அவர்களுடைய பயணம் வந்து ஒரு நல்ல பயணமாக இருக்கும். போகணும்னு சொல்றீங்களா இல்ல அவங்க ஃபேமிலி கூட நாங்களும் எழுந்து போகணும்னு சொல்றீங்களா? அம்மா புரியல. ஃபேமிலி, அவங்க ஃபேமிலினா என்ன அர்த்தமா? ரிஷபராசிக்காரர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகணும் தான் விரும்புவாங்கன்னு சொல்றாரு. சரி, நாங்களும் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். அதாவதுமா, ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்க வீட்டில் பெண் குழந்தை இருக்குன்னா பெண் குழந்தையோடு பயணிக்கும் பொழுது நிச்சயமா அந்த பயணம் வந்து ரொம்ப இனிமையான பயணமா இருக்கும், சிறப்பான பயணமா இருக்கும். குளிர் பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, அங்க வந்து நீங்க நிறைய டூர் போகணும்னு புக் பண்ணீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களோடு நல்லபடியா இருக்கலாம். நேர காஷ்மீருக்கு ஒரு டிக்கெட் போட்டுருங்க, அவ்வளவுதான். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்கள் இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக போவாங்க, எங்கள் கூட எங்கேயும் வரமாட்டாரு. அவங்கள்ட்ட ஜாலியாக இருப்பேன். நான் கூப்பிட்டாங்க வரலன்ட்டுருவாரு. சார் சொன்ன மாதிரி எல்லாம் அவர் சொன்ன நோய்ஸ் எல்லாமே இருக்குங்க. நான் கூப்பிட்டோன்னா இல்லை எனக்கு அங்கே வர பிடிக்காது. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பாங்க. நாங்க கூப்பிட்டா வரமாட்டீங்க, ஜோலிம்பீங்க, நீங்க மட்டும் ஆனா ஜாலியா இருப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து சந்திர பலம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிற சந்திர பலத்தோடு வேற எந்த ராசியுமே மோத முடியாதுமா. இப்ப அம்மா சொன்னா ஐயா வரணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அதுதான் 3ஆம் பிறை வழிபாடு. 3ஆம் பிறை வழிபாடும் சுவாதிஷ்டான சக்கரத்தை இயக்குற அந்த நீர்நிலையோடு இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபடுறதும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு இணையான பவர்ஃபுல் கிடைக்கும். குளிர் பிரதேசம், இவங்க குளிர் டிக்கெட் பிரதேசம் போட்டுறலாம். தாராளமா. ஓகே, நீங்க என்ன ராசி நட்சத்திரம்மா? கும்பராசி சதய நட்சத்திரம். தாராளமா போடலாம். நன்றி அம்மா. அதே மாதிரி தானம்மா? அதே மாதிரி தான் இருக்குங்க. மூட்டு வலி, கால் வலி இருக்குங்க. அதுக்கப்புறம் புதிய தொழில் மாற்றம் வந்திருக்கு. கால்நடை தொழில் ஒத்துக்குமா? தாராளமா ஒத்துக்குமா. ஏன்னா சந்திரன் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இடம். அதனால பால் தொழில், கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விற்கிறது போறது எல்லாமே நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கூட பிறந்த தம்பி ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். அதே மாதிரி அந்த சொத்து பிரச்சனைகள் இது வந்து கட்டாயமா இந்த வருடம் அது எல்லாமே சுமூகமா முடியும், பயப்பட வேண்டும். அடுத்ததாக ரிஷபராசி. தம்பி வந்து ரிஷபராசி ரொம்ப நிமிஷம். இப்போ வந்து குருஜி சொன்ன இப்படியெல்லாம் இருங்க மாறும்னு சொன்னார். ஆனால் அது அப்படி இருந்தால் கண்டிப்பாக மாறும். இது மாதிரி அது கண்டிப்பாக மாறும். நாங்கள் வந்து இப்போ ஒரு 30 வருஷம் வரைக்கும் அவனை மாற்ற ட்ரை பண்ணோம். ஆனால் இப்போ குருஜி சொன்ன மாதிரி அவன் வந்து எப்படின்னா அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் வெளியே காமிக்க மாட்டான். குருஜி சொன்னார் இப்படி இருங்கன்னு சொன்னார் இல்லையா, அது கன்ஃபார்ம். அவன் வந்து எப்பயுமே சிரிச்ச முடிஞ்சாக இருப்பான். அவனுக்குள்ள 1000 இருக்கும். எனக்கு எப்படி இப்படி இருக்கான்னு இத்தனை நான் யோசிச்சேன். குருஜி சொன்னதுக்காக. அவர் என்ன வேலை பண்றாருமா? தொழில் டிரைவிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வச்சுருந்தா அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை பிடிக்கும்னு சொன்னார். இப்போ அதுக்கும் அந்த குழந்தை பிறந்த பிறகு இப்போ 10 கார் ஆயிடுச்சு 1 இயரில். எனக்கு ரொம்ப பிள்ளை இருக்குது சொன்னேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இதனால இந்த கேள்வி 30 வருஷமா அவனை நம்ம மாற்ற முடியல, எப்படி இந்த 2 வருஷத்துல எப்படி மாறினா அந்த கேள்வி எனக்கு நிறைய நாள் இருந்தது. இவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர், எப்படி இப்படி மாறலாம் குருஜி அப்படியே சொல்லிட்டாரு. ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே குருஜி சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். அருமை. ஸ்மைல் இஸ் a small curve which creates miracle அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா சொன்னீங்கம்மா, மிக்க நன்றி.